வணக்கம் ட்ரேடர் கோபால். தினம் ஒரு பார்வையில் நிப்டி இண்டெக்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துட்டு வரோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க சார்ட்டு நிப்டி இண்டெக்ஸ் சார்ட்டுங்க. இந்த வீடியோ வந்து ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தாங்க. ஸோ நிப்டி வந்து ஃப்ரைடே வந்து எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 24,013 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா வந்து இந்த நம்ம தினம் ஒரு பார்வையில் நம்ம வந்து சார்ட் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு வரோங்க. ஸோ இப்போதைக்கு நிப்டி வந்து ஃப்ரைடே வந்து க்ளோஸ் வந்து 24,013 க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணது எங்கே க்ளோஸ் பண்ணாக்கி 168 க்ளோஸ் பண்ணாங்க. சரிங்களா, 24,168 க்ளோஸ் பண்ணாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு ஃப்ரைடே மார்க்கெட்லன்னு பாருங்க, ஒரு நிமிஷம் பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க சார்ட் வந்து ஒரு டே டைம் ஃப்ரேம்ல தான் வச்சிருக்கேன். மார்க்கெட் இங்கிருந்தே பாருங்க, ஒரு ப்ரீவியஸ் லோவை டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம ஒரு 3 to 6 டேஸா மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருந்தாங்க. சரிங்களா, மேலே போய் ஒரு ஹையையும் எடுத்துட்டாங்க. அப்போ எடுக்கிறப்போ மார்க்கெட்ல நம்ம அப் ட்ரெண்ட் வந்திருக்குங்க மாதிரி சொன்னோம். சரிங்களா, இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரைடே என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. அவங்க ஓப்பன் பிரைஸ் எங்க இருக்குன்னா, ஸோ அவங்க 23,991 தான் அவங்க ஓப்பன் பண்ணாங்க. சரிங்களா, ஓப்பன் வந்து கீழே ஆல்மோஸ்ட் அவங்க அந்த செல்லர்ஸோடைய சோனுக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஓப்பன் பிரைஸுக்கு மேலேயே க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. 24,13 க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு 22 பாயிண்ட் அப் சைடில் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 22 பாயிண்ட் அவங்க அப் சைடில் க்ளோஸ் கொடுத்த காரணத்தினால இந்த கேண்டில் உங்களுக்கு ரெட்டில் இருக்குங்க. பாருங்க, ப்ரீவியஸ் கேண்டிலுடைய க்ளோஸ் மேலே இருக்குது, அதோடைய லோ இங்கே இருக்குது. அதுக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகினாங்க. ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து கிரீன் கேண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாக்கி, மார்க்கெட் ஓப்பன் ஆனது கீழே, க்ளோஸ் வந்து மேலே. அப்போ எப்போவுமே நம்ம கிரீன் கேண்டில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், க்ளோஸ் வந்து நமக்கு வந்து கீழே கொடுத்து, சரி ஓப்பன் வந்து கீழே கொடுத்துட்டு க்ளோஸ் வந்து மேலே கொடுத்துருந்தாக்கி நமக்கு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குன்னு அப்படி சொல்லியிருந்தோம். சரிங்களா, அப்போ அதே மாதிரி இந்த கண்டிஷன் ஆகிருக்கு. அப்போ இந்த அனலைஸ் வச்சு நம்ம இதை என்ன பண்ணலாம்னாக்கி, மார்க்கெட்டில் பையிங் ப்ரெஷர் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தங்க. கீழே விக்கு வச்சிருக்காங்க, மேலே வந்து பாடி இருக்காங்க. சரிங்களா, அப்போ இது ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி இந்த இடத்துல எடுத்துட்டு ஏதோ இந்த இடத்துல சொல்ல வராங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பாருங்க, ஏற்கனவே ஒரு கையை கட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் ஃபர்தராக அந்த இவ்வளோ பெரிய கேப்டப் ஆன பிறகு கூட இந்த செல்லிங் ப்ரெஷர்ல இருந்து லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் அதுக்கு மேலே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அப்போ இது வந்து ஒரு புல்லிஸ் பயாஸாக வந்து மார்க்கெட்டில் மாறுறதுக்கான ப்ராபபிலிட்டி இந்த கேண்டில் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா, அதுக்கு முந்தின நம்ம தினம் ஒரு பார்வையில் என்ன சொல்லியிருந்தோம்னாக்கி, இந்த கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேண்டில் நம்ம இப்படி மார்க் பண்ணி வச்சிருந்தோம். மார்க் பண்ணி வச்சுட்டு மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் இங்கே வந்துட்டு போவாங்க, மேலே போனால் இப்படி போயிடுவாங்க. இதுக்கு கீழே ஓப்பன் பண்ணாக்கி, லோக்கு கீழே ஓப்பன் பண்ணாக்கி கீழே வர போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அவங்க கீழே வர போயிட்டு தான் திரும்ப மேலே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அப்போ அந்த சென்டிமெண்ட் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. சரிங்களா, அப்போ நாளைக்கு அப்போ என்ன நடக்கலாம், நாளைக்கு மீன்ஸ் மண்டே 22ஆம் தேதி என்ன நடக்கலாங்கிறத பார்ப்போங்க. இப்போ பாருங்க, இதை எப்படி பிரிச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்துல கண்டினியூட்டி ஓப்பன் கிடச்சிச்சுன்னா நமக்கு மார்க்கெட் 50% கீழே வந்துட்டு மேலே போகலாங்க. மேலே ஓப்பன் பண்ணால் மேலே போயிடலாம். மேக்ஸிமம் கேப் அப் கூட மார்க்கெட்டில் ஆகிறதுக்கு ப்ராபிலிட்டி இருக்குங்க. இந்த பேட்டர்னுக்கு கேப் அப் ஆகிறது கூட நிறைய ப்ராபிலிட்டி இருக்குங்க. சரிங்களா, இப்படி போயிடலாம். இன்கேஸ் மார்க்கெட் லோவை கீழே ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு ஃபர்தராக பெரிய இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, கேப்பே ஃபுல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. லோவுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு வந்து மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னு அர்த்தங்க. அதுக்கு மேலே 50% மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு ப்ராபிலிட்டிங்க. லோவை எடுக்காமலே லோவுக்கு உள்ளே ஓப்பன் ஆனால் கூட மார்க்கெட் மறுபடியும் ஹை அந்த ஓப்பன் ப்ரைஸ்க்கு தான் போகிறதுக்கு ப்ராபிலிட்டி இருக்குங்க. டேயை வச்சு அப்போ நம்ம இந்த மாதிரி இதை வச்சு செக் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, அப்புறமா ட்ரெண்ட் அனலைஸில் பாருங்கள். இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கி, ஒரு புல்லிஷ் பயாஸ்லாம் மார்க்கெட் வந்து ஒரு சூப்பராக நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கனாக்கி, ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷனில் மார்க்கெட்டை கொண்டு வந்திருக்காங்க. அந்த கையை கட் பண்ணிட்டு. சரிங்களா, அப்போ ப்ரீவியஸோடைய லோ வந்து நமக்கு ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. அப்போ ப்ரீவியஸ் கேண்டில் லோவை கட் பண்ணனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு லோ ஃபார்ம் ஆகுதாங்கிற மாதிரி ஃபார்ம் ஆனால் அடுத்து புதுசாக நமக்கு ஒரு ஹை மேலே போகணும். அப்படி போனாக்கி நமக்கு வந்து இந்த லோ நம்ம கன்ஃபார்ம் பண்ணால் நம்ம அடுத்த 24,600ங்கிற ரேஞ்சை ரீச் பண்ணிடலாங்க. சரிங்களா, அப்போ டேக்கு டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ட்ரெண்ட் வந்து அப்பில் தான் இருக்காங்க. 1 ஹவர்லேயும் அப்பில் தான் இருக்காங்க. 5 மினிட்ஸ்லேயும் நீங்கள் பார்க்க பாருங்கள், அங்கேயே அப் ட்ரெண்டில் தான் இருக்காங்க. சரிங்களா, எப்படி 5 மினிட்ஸில் அப் ட்ரெண்டில் இருக்காங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா, பாருங்க, நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம சார்ட் அனலைஸை பற்றி அதிகம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து பேசிகிட்டே வருவோங்க. நான் இந்த வீக்கெண்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது போட்டிருந்தேங்க. என்ன போட்டிருந்தேனாக்கி, ட்ரெண்டை பற்றி எப்படி வந்து ஃபைன் பண்ணுங்கிறத வந்து நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் ரீப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ பாருங்கள், நமக்கு இங்கேருந்து ஒரு என்ன பண்ணியிருக்காங்க, அப் ட்ரெண்ட்லேயே மார்க்கெட் போயிட்டு வந்திருக்காங்க. போயிட்டு இருந்த மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட்லேயே நம்ம வந்து மார்க்கெட் எடுத்திருக்காங்க. எக்ஸாக்டாக வந்து அந்த லோ ஃபார்ம் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த சோன்லேயே தான் மார்க்கெட் இருக்காங்க. அந்த லோனில் தான் மார்க்கெட் இருக்காங்க. அப்போ அது கீழே க்ளோஸ் கொடுக்காத காரணத்தினால மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஹையருக்கு மார்க்கெட்டை வந்து கையை உடச்சிருக்காங்க. அப்போ 5 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு, ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் தான் ஸ்டில் வேலிடாக இருக்குது. சரிங்களா, அப்போ ட்ரெண்ட் நமக்கு அப் ட்ரெண்டில் இருக்கிறாங்க. அப்போ திரும்ப டவுன் ட்ரெண்டுக்கு போகிறதா இருந்தால் அவங்க இந்த லோக்கு கீழே வந்தால் மட்டும் தான் அவங்க டவுன் ட்ரெண்டுக்கு போவாங்க. சரிங்களா, அப்போ ட்ரெண்ட் உங்களுக்கு ஓகே, சார்ட் என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறது உங்களுக்கு ஓகே. நாளைக்கு மார்க்கெட்டில் நமக்கு வந்து எப்படி பாசிட்டிவ் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் இருக்குங்கிறதே நம்ம பார்த்துருவோம். சரிங்களா, அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ நாளைக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் ஓப்பன். சரிங்களா, பாசிட்டிவ் ஓப்பன் நம்ம என்ன கொடுத்துருக்கலாம்னாக்கி,
இந்த இடத்துக்கு மேலங்க வேல்யூஸ் நம்ம நோட் பண்றேங்க 24,052. இது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ஓப்பனா ரியாக்ட் ஆகுங்க. இதுக்கு மேல கிடைச்சுன்னா நமக்கு ஒரு மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? நெகட்டிவ் ஓப்பனுங்கிறது நமக்கு எங்க இருக்குனாக்கி 23,992ங்க. சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு வந்து நெகட்டிவ் ஓப்பன் கிடைக்கும். அப்போ ஃபர்தரா நமக்கு பாசிட்டிவ் ஓப்பன் கிடைச்சுன்னா அடுத்து என்ன ரெசிஸ்டன்ஸ்ங்கிறதை நம்ம நோட் பண்ணிடுவோங்க. 24,108ங்க. இந்த இடத்துக்கு நமக்கு வந்து மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மேல ஸ்டேபிள் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட் 24,168 பக்கத்துலேயே நமக்கு ஒரு 50 பாயிண்ட்ல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மேல இருக்குங்க. அதுக்கு மேல மார்க்கெட் ஸ்டேபிள் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஒரு 24,232ங்கிற ஒரு வேல்யூக்கு போறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குங்க. சரிங்களா? இப்போ நெகட்டிவ் ஓப்பன் கிடைச்சிச்சுன்னா நமக்கு மார்க்கெட்ல வந்து 23,092ங்கிற ஒரு சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் வந்து இங்க நேரா வந்துருவாங்க. சரிங்களா? அதை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு மார்க்கெட்ல 23,852ங்கிற ஒரு வேல்யூக்கு வந்துருவாங்க. அதுக்கு கீழே நமக்கு மார்க்கெட்ல ஸ்டேபிள் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் 23,732ங்க. சரிங்களா? அப்போ அப் சைடில் நமக்கு இந்த வேல்யூஸ் இருக்குது, டவுன் சைடில் நமக்கு இந்த வேல்யூஸ் இருக்குங்க. இந்த வேல்யூஸ்லாம் கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இந்த வேல்யூஸ்லாம் கண்டிப்பாக ரியாக்ட் ஆகும். சரிங்களா? அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு என்ன இருக்குன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ரியாக்ட் ஆகுது. பாசிட்டிவ் ஓப்பன் நம்ம கொடுத்துருக்கோம். மார்க்கெட்டில் மண்டே ஓப்பன் ஆகிறப்போ அப்போ மார்க்கெட்டில் என்ன மனநிலைமை இருக்கோ அதையும் நம்ம வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோங்க. அந்த டைமில் வந்து கேப் அப் கேப் டவுனை பொறுத்து நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் செட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இருக்க மனநிலைமையில் மார்க்கெட்டில் இதான் பாசிட்டிவ் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன். சரிங்களா? அப்போ மண்டே வந்து நம்ம இந்த பாசிட்டிவ் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் வந்து சேஞ்ச் ஆகலாம். சரிங்களா? அது மார்க்கெட் மனநிலையை பொறுத்து மாறிக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து சார்ட் அனலைஸ் பார்த்துட்டோம். நம்ம அப்புறம் ஃபியூச்சரை பற்றி பார்த்துட்டோம். அப்புறம் வந்து நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ வந்து ஃபியூச்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கேண்டில் நமக்கு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. எஸ்டர்டே டே கேண்டில் நமக்கு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் என்னன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் அந்த கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குங்க. ஃபியூச்சர் ஒய் கம்மியாக இருக்குது, ப்ரைஸும் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் வந்து ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே கிரீன் கேண்டில் இருக்கனால நம்ம கிரீன் கேண்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்டுங்க. சரிங்களா? எஃப்ஐ என்ன பண்ணியிருக்காங்கனாக்கி அவங்க வந்து ஃபியூச்சர்லையும் ஆப்ஷன்லையும் செல் பண்ணியிருக்காங்க. கேஷ் மார்க்கெட்டில் அவங்க வந்து பை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகேங்களா? இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறமா வந்து நமக்கு வந்து புட் கால் ரேஷியோ வந்து ஆப்ஷனில் வந்து நமக்கு வந்து 0.78 தான் இருக்குது. அது வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான். சரிங்களா? நான் இப்போ வந்து வேல்யூஸ் இது பண்ணிட்டேன். அடுத்து நமக்கு அடுத்த வேல்யூஸ் பியூட் வேல்யூஸ் கொடுக்கணும் பார்த்தீங்களா? இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்து நமக்கு என்னன்னாக்கி ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ். சரிங்களா? ஆப்ஷனில் உள்ள ப்ரீமியம் கால்குலேஷன் நமக்கு வந்து என்ன வேல்யூஸ் நமக்கு இதாகுனாக்கி பியூட்டா 80ங்க. சரிங்களா? எந்த நாளைக்கு மார்க்கெட் மண்டே எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதோ அங்கே வந்து இந்த 80 ரூபாங்கிற ஒரு ரேஞ்சை வந்து யார் வந்து ஹோல்டு பண்ணுறாங்களோ அவங்க வந்து அந்த டைரக்ஷனில் மார்க்கெட்டை வந்து ஹோல்டு பிடிப்பாங்க. சரிங்களா? 80ங்கிறது நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகலாம், ஒரு பிவோட்டாக ரியாக்ட் ஆகலாம். சரி, ரெண்டுக்குமே இந்த 80ங்கிற வேல்யூஸ் வந்து மண்டே மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? எனக்கு தான் விக்ஸ் ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால வந்து இந்த பிவோட் வேல்யூ நமக்கு வந்து கம்மியாகிட்டே போகுதுங்க. அப்போ 80ங்கிறதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு மேலே இருக்க அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 108 ரூபாங்க, அடுத்தால 136ங்க, அடுத்தால நமக்கு வந்து 164 ரூபாங்க, அடுத்தால வந்து நம்ம 192 ரூபாங்க. சரிங்களா? கீழே வந்து உங்களுக்கு இதுக்கு கீழே ஒரு சின்ன மைனர் சப்போர்ட்னாக்கி 52 ரூபாங்க. இந்த வேல்யூஸ்ல 52 ரூபா, 80 ரூபா, 108 ரூபா, 106, 164, 92. சரிங்களா? அப்போ நமக்கு இதுல அந்த 80 ரூபாங்கிறது ரேஞ்சுக்கு மேலே நாளைக்கு ஓப்பன் ஆகிறப்போ கால்காரங்க புட்காரங்க யார் ஹோல்டு பண்றாங்களோ அந்த டைரக்ஷன்ல மார்க்கெட் இருக்கும். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரீமியத்தை நீங்க கேட்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் 80 ரூபாய்க்கு மேலே மார்க்கெட் வந்து கால்காரங்க இருக்கிறாங்கனாக்கி அப்போ 80ல இருந்து அவங்க வந்து என்ன பண்ணணும், நீங்க வந்து ஒரு 14 பாயிண்ட் நீங்கள் கூட்டிவிடுங்க. 80லேருந்து நீங்கள் வந்து 14 கூட்டினாக்கி ஒரு 94 ரூபாங்கிற ரேஞ்சில் மார்க்கெட் ரீச் பண்ணாக்கி அப்போ இது வந்து ஹோல்ட் ஆகுது அப்படிங்கிறப்போ மறுபடியும் 80 ரூபாய்க்கு வரப்போ நீங்கள் ஒரு என்ட்ரி கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த ஸ்டேக்கில் ஓப்பன் ஆகுது, எக்ஸாம்பிள் 24,000 ஓப்பன் ஆகுதுங்களா, அவங்க 80 ரூபாய்க்கு மேலே இருந்தாக்கி நமக்கு ஸ்ட்ராங்காக மைண்ட் செட்டும் வச்சுக்கலாம், மார்க்கெட் டைரக்ஷன் அப் சைடில் இருக்குங்க மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸில் அப்பப்போ மாறுங்க. ஆனால் வந்து நமக்கு வந்து அந்த வேல்யூஸ் வந்து நமக்கு கரெக்டாக இந்த வேல்யூஸ் படி தான் அவங்க வந்து பொசிஷன் பண்ண முடியும். அதனால இது ரொம்ப நமக்கு கிளியராக ஒர்க் ஆகும். சரிங்களாங்க? நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் வந்து அதை இதுக்கும் தனியாக ஒரு வீடியோ போடுவேங்க. கண்டிப்பாக அதுக்கும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேங்க. அப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தினம் ஒரு பார்வையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கி நம்ம வந்து ஷார்ட் அனலைஸ் பண்ணியிருக்கோம், ட்ரெண்ட் அதில் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், அப்புறம் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருக்கோம், ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து எப்படி டிஸ்கவுண்ட்டில் எடுக்கணுங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க.